பசங்களா, யூஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். ஒரு நாளைக்கு ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் இப்போ நீங்கள் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்னொரு 6 மாதம் கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணு. எவ்ரிடே நான் உங்களுக்கு இதே மாதிரி கொடுக்குற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டே வரேன்னா உங்களால் ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுக்க முடியும். என்னோட கிளாஸஸ் நீட் ஜேஇ மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த கிளாஸ் கவனிக்கிற அப்படின்னா அப்போ கமெண்ட்ஸில் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு. ஏன்னா அப்போதான் எத்தனை பேர் இந்த கிளாஸை கவனிக்கிறீங்க அப்படின்றத என்னால் மானிட்டர் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரிடே உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்குற எல்லா ரிக்வெஸ்ட்டையுமே நான் பார்க்குறேன். அதுக்கான ஆக்ஷனும் எடுத்து அதுக்கான வீடியோஸ் எல்லாமே கொண்டு வர போகிறேன் பசங்களா. இப்போ இந்த கமெண்ட்ஸ் வச்சு தான் ஓகே நானும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்க முடியும். எனக்கு இன்னும் ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டே நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது 206 பேர் அழகாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். 2வது நாளே அது அப்படியே 99 கமெண்ட்ஸாக குறைஞ்சிடுச்சு. 99 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரெசன்ட் சார் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு என்ன கவலை ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்ம பசங்க வந்து ஆரம்பிச்ச 2வது நாளே இந்த சேலஞ்சை விட்டுருவாங்களோ. விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி சூப்பராக படிக்கிறோம். அடுத்து ஒரு 30 நாள் இந்த சீரீஸை கரெக்டாக அழகாக ஃபாலோ பண்ணி நம்மளோட குவார்டர்லி எக்ஸாம்ஸில் முதல்ல நம்ம ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்க போகிறோம். புரியுதா? இதை அச்சீவ் பண்ணியே நம்ம ஆகணும். லெட் அஸ் ஸ்டார்ட். இப்போ எங்கேருந்து சார் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நம்மளோட 4th சாப்டர். அதில் தான் நம்ம போன கிளாஸில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸாம்பிள் 4.16 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த 16 பக்கத்துல உனக்கு இல்லுஸ்ட்ரேஷன் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல 5 மார்க்ல வரும். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பப்ளிக்லயும் வந்து ஏன் பப்ளிக்ல குவார்டர்லியில ஹாஃப் இயர்லிலன்னு சொல்லி நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதை இப்போ சால்வ் பண்ணிட்டு திரும்ப எக்ஸாம்பிள்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டின் பாரு. இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பவர் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 2 மெகாவாட் அப்படின்னு இருக்கு. பவர் கொடுத்து அந்த பவருடைய வேல்யூ 2 மெகாவாட். இப்போ எங்கெல்லாம் மெகா வருதோ அங்கெல்லாம் வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா 10⁻6 வாட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். உனக்கு இந்த சார்ட் தெரியாது அப்படின்னா நான் உனக்கு எழுதி போடுறேன். ஒரு சில முக்கியமான 10 பவர்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கும். சரியா? ஒரு பேஜுக்கு எங்கெல்லாம் மெகா வருதோ அங்கெல்லாம் 10⁻6 அப்படின்னு போடுவோம். எங்கெல்லாம் கிலோ வருதோ கிலோ வர எல்லா இடத்துலையும் 10⁻+3 அப்படின்னு போடுவோம். ஸ்மால் லெட்டர் எம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அங்கே 10⁻−3 போடணும். இதே வந்து மியூ சிம்பிள் வருதுன்னா அப்போ அந்த இடத்துல 10⁻−6 போடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். அப்போ இங்கே எனக்கு மெகாவாட்னு கொடுத்தனால 10⁻+6 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி பவர் எடுத்து எழுதுறேன். இது எனக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிற பவர். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் பிளேஸ்ட் த்ரூ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அட் 2 டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ், 2 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ்ல இருக்கான். இதுல ஒரு வோல்டேஜ் நம்ம என்ன செய்யலாம், இதை கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதுல ஒரு வோல்டேஜ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 கிலோ வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. they have given it as 10 கிலோ வோல்ட். அப்போ 10 கிலோ வோல்ட்னா இப்பதான் எழுதி போட்டேன். கிலோனா என்ன வரணும்? 10 × 10⁻3 வோல்ட் அப்படின்ட்டு இங்க கேஸ் 1 எடுத்து எழுதிப்போம். இந்த கேஸ் 1ல இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்னா let us calculate and compare losses in these two cases. பவர் எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணுமா? அப்ப பவர் எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எனக்கு கரண்டோடைய வேல்யூ தெரியணும். ஏன் ஆன்சர் கரண்டோடைய வேல்யூ தெரியணும். நான் ரொம்ப சிம்பிளா உனக்கு அதை சொல்லித்தரேன், கவனி. ஃபர்ஸ்ட் இங்க நான் என்ன செய்யறேன், கரண்ட் ஐ, ஓகே, அதை கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு பவரோட ஃபார்முலா P is equal to V into I. அப்போ ஐயோட இடத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா P divided by V அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, நான் Pயும் Vயும் டிவைட் பண்ணா எனக்கு கரண்டோடைய வேல்யூ கிடைச்சிடும். பவர் கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க? 2 × 10⁻6 டிவைடட் பை V உடைய வேல்யூ வந்து என்னது? வோல்டேஜ். இங்க 10 × 10⁻3. அப்போ 10 × 10⁻3. அப்போ இதை கேன்சல் பண்ணா உனக்கு ஆன்சர் 200 ஆம்பியர்னு வரும். இது இப்போ நீங்க கண்டுபிடிச்சது கரண்டோடைய வேல்யூ. 200 ஆம்பியர் இங்க வந்து என்னது? கரண்டோடைய வேல்யூ. ஒன்ஸ் இந்த வேல்யூவை நீ கண்டுபிடிச்சதும் இப்போ இதை எடுத்துட்டு வந்து
பவர் லாஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போதான் நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்னன்னா, இந்த பவர் லாஸ் இருக்குல்ல, எப்பயுமே இந்த பவர் லாஸ் வந்து ஹீட் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? எவ்வளவு பவர் வந்து லாஸ் ஆகுதோ அது எப்பயுமே எப்படி இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸ்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, அப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன், இந்த பவர் லாஸ் ஹீட் ப்ரொடியூஸ்டோட ஃபார்முலா வந்து என்னது, I ஸ்கொயர் இன்டு ஆர். சரியா? எவ்வளவு பவர் லாஸ் ஆயிருக்குன்றதுக்கான ஃபார்முலா I ஸ்கொயர் இன்டு ஆர் அப்படின்னு எடுத்து எழுத போறேன். இப்போ இங்க I உடைய வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 200 ஆம்பியர் இன்டு ஆர் வந்து இதை ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் இன்டு ஆர் உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 40. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணா எனக்கு வந்து என்ன ஆயிடும், இந்த பேர் 2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 2 3 4 0 இன்டு 40. அப்ப ஆன்சர் எனக்கு என்ன வரும், 16. மொத்தமா எத்தனை 0, 5 0. அப்போ 16க்கு 5 0 இருக்குன்னா நான் என்ன செய்யலாம், அதை 16 இன்டு 10 பவர் 5 வாட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஆனா நான் என்ன தெரியுமா செய்ய போறேன், அதை 10 பவர் 6 மாத்திக்க போறேன். 1.6 இன்டு 10 பவர் 6 வாட்ஸ். ஏன் சார் மேல இருக்கிற ஆன்சர் தப்பா? மேல இருக்கிற ஆன்சர் தப்பு இல்ல, 10 பவர் 6ன்னா மெகா இல்ல, சின்னதா ஞாபகம் வச்சுக்கலாம். 1.6 மெகா வாட் அப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக நான் இங்க பவர் லாஸ் வந்து 1.6 இன்டு 10 பவர் 6 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஆனா இது வெறும் பவர் லாஸ் தான். இப்ப நான் இதை என்ன செய்யணும்னா பெர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கு பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும், பெர்சன்டேஜ் கன்வர்ஷன். அப்போ பெர்சன்டேஜ் பவர் லாஸ்ட் வந்து என்னவா இருக்கும், அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா இந்த இடத்துல ஒரு கால்குலேஷன் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, இந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட் இன்டு 100%. அப்ப அவுட்புட் பவர் தான் என்னது, அவுட்புட் பவர் தான் 1.6 இன்டு 10 பவர் 6. அப்போ 1.6 இன்டு 10 பவர் 6 அவுட்புட். இன்புட் பவர் வந்து என்னது, இன்புட் பவர் தான் கொஸ்டின்ல கொடுத்த 2 இன்டு 10 பவர் 6. அப்போ 2 இன்டு 10 பவர் 6 இன்டு 100 அப்படின்னு போடும். சரியா? இன்டு நம்ம வந்து என்ன செய்யணும், 100 அப்படின்னு போடணும். ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும், இங்க 1.6 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப இது 0.8 அப்படின்னு மாறிடும். அப்ப 0.8 இன்டு 10 பவர் அல்ல 10 பவர் 6 10 பவர் 6 கேன்சல், இன்டு 100 மட்டும்தான் இருக்கு. என்ன இருக்கும், இன்டு 100 தான். அப்போ உனக்கு பவர் லாஸ், பர்சன்டேஜ் பவர் லாஸ்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி 80%. பர்சன்டேஜ் பவர் லாஸ்ட் வந்து 80% இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ இதே மாதிரியே இதுக்கு ரெப்ளிகாவா திரும்ப கேஸ் 2 போடணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், கேஸ் 2 எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் 2 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுல முதல்ல உனக்கு வோல்டேஜ் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் வந்து கேஸ் 2ல 100 கிலோ வோல்ட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 10 கிலோ வோல்ட் இருந்தது அப்படின்னா இப்போ 100 கிலோ வோல்ட். ஸோ வோல்டேஜோடைய வேல்யூ 100 கிலோ வோல்ட்னா பேசிக்கா அது 100 இன்டூ 10 பவர் 3 வோல்ட். இப்போ வந்து கரண்ட் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க என்ன செய்ய போறேன், கரண்ட். அப்போ கரண்ட் I is equal to P divided by V. அப்போ பவர் வந்து இன்புட் நான் எவ்வளவு போட்டேன், 2 இன்டூ 10 பவர் 6 டிவைடட் பை இப்போ வோல்டேஜ் வந்து என்ன ஆயிடும் 100 இன்டூ 10 பவர் 3 அப்படின்னு மாறிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணா வரப்போற ஆன்சர் இந்த வாட்டி வந்து என்னவா இருக்கும், போன வாட்டி 10 போட்டோம், இப்போ 100 போடுறோம். அப்போ 200 வந்ததுன்னா இந்த வாட்டி 20. அவ்வளவுதான். அப்போ இந்த வாட்டி வரப்போறது கரண்ட்டுடைய வேல்யூ 20 ஆம்பியர். இப்போ நான் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா பவர் லாஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ பவர் லாஸுக்கு இப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும், I ஸ்கொயர் R. அப்போ ஐயுடைய வேல்யூ வந்து என்னது, ஐயுடைய வேல்யூ தான் 20 which is whole square into ரெசிஸ்டன்ஸ்க்கு 40. அப்போ இங்கே வந்து நான் என்ன செய்யலாம், இந்த பாரு போன வாட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சது உனக்கு நானே போடுறேன் 400 into 40. அப்போ 400னா 16 followed by 3 zeros which is 16 into 10 power
3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நான் வந்து இதை என்ன செய்யறேன் 0.16 ஓகே அப்படின்னு போட்டா இன்டூ அப்போ கூட 10⁵ தான் வரும். 0.016 எடுத்து எழுதணும். 0.016 இன்டூ 10⁵ வாட்ஸ். ஏன் ஆன்சர் இதை 6க்கு மாத்துறீங்க? 6க்கு மாத்தி தான் ஆகணுமா? 6க்கு மாத்திட்ட அப்படின்னா அப்ப அது மெகாவா மாறிடும். அதனால ஸோ பவர் லாஸ் வந்து இப்போ நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க ஓகே அப்படின்னா, என்னடா அது ரொம்ப கோணையா எழுதிட்டணும், சரி விடு இப்படி போட்டுரும் பாக்ஸை. எப்படி என் சாமர்த்தியம். பவர் லாஸ் உடைய வேல்யூ வந்து 0.016 இன்டூ 10⁶. இப்போ இதை பெர்சன்டேஜ் பவர் லாஸ்டா மாத்தணும். அப்போ பெர்சன்டேஜா மாத்துவோமா? பெர்சன்டேஜ் பவர் லாஸ் which is மறுபடி பாரு அவுட்புட் டிவைடட் பை இன்புட் இன்டூ 100. அப்போ அவுட்புட் பவர் வந்து என்னது 0.016 இன்டூ 10⁶ டிவைடட் பை இன்புட் பவர் நம்ம என்ன கொடுத்தோம் 2 இன்டூ 10⁶. இன்டூ இதை வந்து இப்போ நான் என்ன செய்யணும் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 100ஆல இதை மல்டிப்ளை பண்ணா இப்போ மறுபடி பாரு இந்த 10⁶ கேன்சல் பண்ணிக்கும். சரியா? அப்போ உனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் 0.8% தான் வரும். ஓகே, ஸோ பவர் லாஸ் உடைய வேல்யூ ஃபைனல் வேல்யூ 0.8%. அப்போ கம்பேர் பண்ணி பாரு, போன வாட்டி 80% இருந்தது, இந்த வாட்டி 0.8% பவர் லாஸ் குறைஞ்சிடுச்சு. வெறும் 0.8% தான் பவர் வந்து லாஸ் ஆயிருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண? இன்புட் வோல்டேஜை அதிகப்படுத்தின. அப்போ நீ ஹையர் வோல்டேஜ் கொடுத்தா, எந்த அளவுக்கு வோல்டேஜ் அதிகமா கொடுக்குறியோ அந்த அளவுக்கு பவர் லாஸ் கம்மியா இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் இங்க கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் டாக்கண்ணா. இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதை 5 மார்க்ல கேட்பாங்க நோட் பண்ணிக்க. இப்ப அடுத்த ப்ராப்ளம் வரும். நம்ம கிட்ட ஒரு இன்வென்டர் இருக்காப்ல. சாரி, an inventor is common electrical device which we use in our homes. சரி, ஓ இன்வெர்டர், அது இன்வென்டர்னு படிக்கிறேன். அது என்ன இன்வென்டர் அப்படி என் கண்ணு கோளாறு. இன்வெர்டர். ஓகே, when there is no power in our house, inverter gives AC power to run a few electronic appliances like fan, light எல்லாமே. An inverter has a inbuilt setup transformer which converts 12 volt AC to 240 volt AC. 12 volt 240 மாத்தது. சரி, அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரைமரி வோல்டேஜ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிரைமரி வோல்டேஜ் வந்து 12 வோல்ட். இதே வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி வோல்டேஜ் which is அவுட்புட். இது டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின். ஸோ இது வந்து 240 இருக்கு. அதே மாதிரி பிரைமரி காயில் ஹாஸ் 100 டர்ன்ஸ். NP என்னது? NP. பிரைமரி காயில்ல நமக்கு எத்தனை டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா 100 டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அந்த இன்வெர்டர் டெலிவர்ஸ் 50 mA டு த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு இது வந்து என்ன செய்தான் 50 mA வந்து டெலிவர் பண்ணுதான். அப்படின்னா என்னங்க சார் அர்த்தம் அப்படின்னா, உனக்கு செகண்டரி கரண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். IS. ஏன்னா இப்போ இட் டெலிவர்ஸ்னு சொல்றாங்க பாரு. இன்வெர்டர் டெலிவர்ஸ் 50 mA டு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு போறது அவுட்புட். அப்ப அவுட்புட்னா செகண்டரி. ஸோ இது 50 mA. அப்ப நான் வந்து இதை என்னன்னு எடுத்து எழுதணும் 50 into 10⁻³ ஆம்பியர். ஏன்னா மில்லி இருக்கு. சரியா? Find the number of turns in the secondary and primary current. இப்போ நீ வந்து ரெண்டு விஷயத்தை இங்க கண்டுபிடிக்கணும். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி NS உடைய வேல்யூ, அதே மாதிரி வந்து பிரைமரி கரண்ட் உடைய வேல்யூ. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க அப்படின்றாங்க. இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்? இதை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு சூப்பர் ஃபார்முலா ஒன்று இருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்முலா பேர் வந்து என்னது? வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ. இந்த 5 மார்க் கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மர் படிக்கும்போது நீ படிச்சிருப்ப, ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்துறேன். என்னன்னா இப்ப இதை எடுத்து எழுதும்போது வோல்டேஜ் இன் செகண்டரி டிவைடட் பை வோல்டேஜ் இன் பிரைமரியோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி
ஈக்குவல் டு பாரு, இதுல எஸ் எஸ் விஎஸ் என்எஸ் நேரா இருக்கும், விபி என்பி நேரா இருக்கும். ஆனா கரண்ட் எழுதும்போது மட்டும் ஐபி டிவைடட் பை ஐஎஸ், அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால அது மட்டும் ஐபிஐஎஸ் மாறி வரணும். இதோட வேல்யூ வந்து அப்படியே எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கே, வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஃபார்முலா. அப்போ எனக்கு விஎஸ் விபி இது ரெண்டு தெரியுதுனாலே இதை வச்சு என்னால மீதி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நம்ம ரொம்ப எல்லாம் பெருசா எஃபர்ட் போடாம டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் டக்குன்னு என்ன செய்யறேன், கேவுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நான் வந்து வேல்யூ ஆஃப் கே என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சிம்பிளா என்ன செஞ்சா போதும், வோல்டேஜ் இன் செகண்டரி டிவைடட் பை வோல்டேஜ் இன் பிரைமரி, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா போதும். விபி விஎஸ், ஏன்னா விஎஸ் டிவைடட் பை விபி கேக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ விஎஸ் வந்து 240, இது ஒரு 12. ஸோ 240 டிவைடட் பை 12, அப்போ இது ஒரு 220. அப்போ கே உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 20 அப்படின்னு கிடைக்குது. ஒன்ஸ் யூ காட் கே உடைய வேல்யூ 20, இதுல இருந்து இப்ப நீ மத்தது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேச்சுக்கு நம்ம இப்ப என்ன செய்யலாம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி, அதாவது என்எஸ் கண்டுபிடிப்போம். அப்ப நான் என்எஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ரேஷியோ வந்து என்னது, என்எஸ் டிவைடட் பை என்பி. ஓகே, என்எஸ் டிவைடட் பை என்பி உடைய வேல்யூ கேக்கு ஈக்குவலா இருக்கணும். இப்ப பாரு, எனக்கு என்எஸ் தெரியாது, ஆனா என்பி வந்து 100ன்னு தெரியும், ஏன்னா கொஸ்டின்ல என்பி 100ன்னு கொடுத்தாங்க. இப்ப கே உடைய வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 20. அப்போ இந்த லாஜிக் வச்சு என்னால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா. இப்ப இங்க பாருங்க, என்எஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ 100. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் செகண்டரி வந்து எனக்கு என்ன ஆயிடும், 2000. 2000 டர்ன்ஸ் இருக்கும் செகண்டரியில. ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ இதை கண்டுபிடிச்ச மாதிரியே இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட். ஓகே, எஸ். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம், கரண்ட் அக்ராஸ் பிரைமரி கண்டுபிடிச்சிருவோம், ஐபி. அப்போ இந்த பாரு, current in primary. So இப்போ நான் IP கண்டுபிடிக்கணும்னா உனக்கு தெரியும், IP divided by IS உடைய வேல்யூ கேக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ IP divided by IS வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்தாங்க, 50 into 10 power minus 3. அப்போ பாரு, 50 into 10 power minus 3 is equal to K. K உடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி 20. அப்போ இதை எடுத்துட்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணு. அப்போ IP is equal to 20 into 50 into 10 power minus 3. 5 2s are 10. அது இல்லாம ஒரு 2 0 into 10 power minus 3. அப்போ IP உடைய வேல்யூ 1 வரும், 1 ஆம்பியர். அவ்வளவுதான், முடிஞ்சு. இவ்வளவுதான் சம். ஓகேவா? இப்போ இவ்வளவு பெருசு கேட்பாங்களா யானியன் சார்? முதல்ல இது அவ்வளவு பெருசு இல்ல, ஆனா உனக்கு எப்படி தெரியுமா கேட்கலாம், ஒரு பேச்சுக்கு என்எஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம், இல்ல ஐபிஎம் மட்டும் கண்டுபிடின்னு சொல்லலாம். இதுல ஏதோ ஒன்ன மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப அப்படி கேட்கறாங்கன்னா சால்வ் பண்றதுக்கு நமக்கு தெரியும். சரியா? இப்ப அடுத்த क्वेश्चनக்கு வருவோம். ரைட் டவுன் தி ஈக்குவேஷன் ஃபார் a sinusoidal voltage of 50 Hz frequency. 50 Hz கொடுத்திருக்காங்க and its peak value வந்து என்னமா 20 volt. சரி, இப்போ நம்மள VRMS ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. பீக் உங்க புக்ல வந்து அது என்ன, V நாட்னு போட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா VMனு போட்டிருக்கலாம். சரியா? புக்ல என்ன போட்டுக்கிறாங்கன்னு நான் பாத்துறேன், அப்புறம் மிஸ் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. VMனு போட்டிருக்காங்க நம்ம புக்ல, அப்ப நம்ம VMனே போடுவோம். இப்ப क्वेश्चनல என்ன பண்ணிருக்காங்க, VM உடைய வேல்யூ வந்து 20 வோல்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி உடைய வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? டிரா த கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் வர்சஸ் டைம் கிராஃப் வேற கேட்டிருக்காங்க. சரி, முதல் விஷயம் நம்ம வந்து இங்க என்ன செய்யலாம், இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அத ஃபார்முலாவை எடுத்து எழுதலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஃபார்முலா தெரியலனா தான் கஷ்டம்.
சரியா? இப்போ அந்த ஃபார்முலா நான் எழுதி போடுறேன், தெரியாதவன் நோட் பண்ணிக்கோ. Instantaneous voltage, okay, which is V is equal to, நம்ம அதை எப்படி எடுத்து எழுதுவோம், Vm, okay, maximum value Vm sin, சரியா? அதுக்கப்புறம் வந்து 2 pi f into t அப்படின்னு எழுதும். இந்த பிராக்கெட் குள்ள இதை போட்டுக்கும். ஓகே, என்னது 2 pi f into t, இதுதான் ஈக்குவேஷன். இதுல இப்போ நமக்கு क्वेश्चनல கொடுத்த வேல்யூவெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ ஒரு பேச்சுக்கு நான் வந்து இங்க என்ன செய்யறேன், v இருக்கா, v is equal to vm என்ன கொடுத்தாங்க 20 sin 2 pi f உடைய வேல்யூ ஒரு 50 into டைம் ஏதாவது கொடுத்தாங்களா, கொடுக்கலனா t அப்படியே வச்சுக்கோ. இப்போ 2 pi இருக்குன்னா அப்ப 2 pi 50 கூட மல்டிப்ளை பண்ணா 100 அப்படின்னு மாறிடும். ஓகே, அண்ட் பைக்கு 3.14 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கும். அப்போ 20 sin, சரியா, 100 இன்ட்டு பையோட இடத்துல 3.14. நான் இதை ஒரே ஸ்டெப்பா 314ன்னு எழுதிடுறேன். 314t அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். சரியா? இப்போ நான் வந்து இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு சைக்கிளுக்கு எவ்வளவு டைம் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறேன். ஓகே, டைம் டேக்கன் ஃபார் ஒன் சைக்கிள், டைம் டேக்கன் ஃபார் ஒன் சைக்கிள். ஒன் சைக்கிளுக்கு டைம் எவ்வளோ ஆகும், நான் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. நம்ம என்ன செஞ்சா போதும், டைம் பீரியட் தெரியணும் அப்படின்னா 1 divided by frequency. அப்போ 1 divided by 50 ஹெர்ட்ஸுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தா போதும். அப்போ விச் இஸ் உனக்கு 1 divided by 50 வந்து 0.02 செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர். அப்போ இதுதான் வந்து டைம் டேக்கன் ஃபார் ஒன் சைக்கிள். சரியா? அப்போ இதை வந்து நான் என்ன செய்யலாம், 20 into 10 power, ஓகே, இல்ல 2 into 10 power -2 எழுதலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா 20 into 10 power -3 செகண்ட்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ எதுக்கு வேலை மெனக்கிட்டு அதை -3ன்னு மாத்தினீங்க? ஏன்னா அப்பதான் என்னால் 20 மில்லி செகண்ட்ஸ்ன்னு எழுத முடியும். 10 power -3 என்னால் என்னன்னு மாத்திக்க முடியும், மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு மாத்திக்க முடியும். சரியா? அப்போ இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படின்னா வந்து 20 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அப்ப இதுக்கு நம்ம டயக்ராம் வரைவோமா? என்ன டயக்ராம் வரையணும் அதான கொஸ்டின்ல கேட்டாங்க. அதான் பாரு, இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஐ எம் கோயிங் டு ரெப்ரசன்ட் திஸ் பை அ டயக்ராம். இப்போ இந்த டயக்ராம்ல என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன செய்யலாம், டைம் பீரியட இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ, டைம் வந்து இங்க மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த மில்லி செகண்ட்ஸ் நான் என்னென்ன அப்படின்னு மார்க் பண்ண போறேன்னா 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் பீரியட் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 5 அப்படின்னு எடுத்துக்க போறேன். அப்படியே நான் அழகா என்ன செய்யலாம், 0, 5, 10, ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 15. ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, 20. இப்படி மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இங்கே கேப் அதிகமாக விட்டணும், கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டேன், ஆரம்பத்திலேயே ஒழுங்காக போட்டுருக்கணும். 1, 2 இந்த இடத்துல 0னா இது 5, இன்னும் 2 கோடு தள்ளி இந்த இடத்துல வந்து 10, அப்புறம் இங்கே இருந்து இந்த இடத்துல 15, இந்த இடத்துல 20. ஈக்குவலி ஸ்பேஸ்டா தெரியுதா? ஈக்குவலி ஸ்பேஸ்டா தெரியுது. இப்போ பீக் வோல்டேஜ் வந்து என்னது, பீக் வோல்டேஜ் வந்து இங்க +20 இருக்கணும், அதே நேரத்தில் இங்க கீழே -20 இருக்கணும். அப்ப இங்க பாரு, எனக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் 20 மில்லி செகண்ட்ல முடியுது அப்படின்னா அப்ப அது இப்படி ஸ்டார்ட் ஆகி இட் ஷுடன் கம் அண்ட் எண்ட் ஹியர். ஸோ இதோட பீக் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், அப்போ பாரு, இந்த பீக் வந்து இங்க -20க்கும் இந்த இடத்துல இது வந்து +20க்கும் இருக்கணும். சரியா? ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இப்படிதான் இதுக்கு பிக்சர் வரையணும். இந்த பிக்சரையும் வரைய சொல்லி உனக்கு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப அதையும் மறக்காம வரைஞ்சிரு. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா here we go. நமக்கு வந்து ஒரு 400 மில்லி ஹென்றி காயில் இருக்கு.
மில்லி ஹென்ரினா இண்டக்டன்ஸ். அப்போ இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூ 400 மில்லி ஹென்ரின்னு கொடுத்துருக்காங்கன்னா 400 into 10 power minus 3 Henry of negligible resistance is connected to an AC circuit which an effective current of 6 milliampere. இதில் ஒரு current flow ஆகுது, current 6 milliampereன்னு சொல்றாங்க. அப்போ 6 into 10 power minus 3 ampere அப்படின்னு எடுத்து எழுதிட்டு flow ஆகுது. Find the voltage across the coil if the frequency is 1000 hertz. So frequency 1000 hertz அப்படின்னு சொல்லிட்டு வோல்டேஜ் உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி காட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷன், ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி ஒன்று தராங்க. சரி, எப்படி இப்போனா வோல்டேஜை கண்டுபிடிக்கிறது ஆன்சர். வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இங்க வோல்டேஜுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலால இருந்தா சம்ல நீ என்ன செய்யணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அப்போது பாரு, வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்கணும்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL இருக்கு இல்லையா, அதையும் கரண்ட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஆனா இப்ப என்ன பிரச்சனை, எனக்கு இந்த XL இருக்கு பாரு, அதோட வேல்யூ தெரியாது. அப்போ அந்த XL கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஒமேகா அப்படின்னு எழுதுவோம், எழுதும். இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த ஃபார்முலால நம்ம வந்து கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆன்சர் வருது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். அப்போ XL is equal to செல்ஃப் இண்டக்ஷன் L உடைய வேல்யூ 400 into 10 power minus 3. ஸோ 400 into 10 power minus 3 அப்புறம் into 2 into பைக்கு ஒரு 3.14 போட்டு into ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு 1000. சரியா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1000 10 power minus 3 ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 400 இருக்கு, அதில் ஒரு 2 0 கடை வாங்கி போட்டால் இங்கே 314, அப்போ 628 628 நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போது பார் 628 4 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2512 ஆன்சர் கிடைக்கும். அப்போ நான் XL உடைய வேல்யூவை 2512 ஓம்ஸ். XLனா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதனால 2512 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதப்போம். இப்போ இதை கண்டுபிடிச்ச உடனே இந்த வேல்யூ எடுத்துன்னு வந்து நான் வோல்டேஜில் போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே பாருங்க, வோல்டேஜ் V is equal to நான் வந்து என்ன செய்யலாம், XL into I. அப்போ V is equal to 2512 into கரண்டோடைய வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க, 6 into 10 power minus 3. அப்போ 6 into 10 power minus 3 அவ்வளோதான். அப்போ 2.5 6 ஆல நீ மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும், which is அப்போ உனக்கு 15.072 என்ன 072 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே என்னது, ஆர்எம்எஸ் வோல்டேஜ். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது ஆர்எம்எஸ் வோல்டேஜ். இதை தான் ஒன்று கொஸ்டின்ல சால்வ் பண்ண சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ அப்படியே கையோட கையா என்ன செஞ்சிடலாம், we will also solve one more problem. ஓகே, ஒரே ஒரு ப்ராப்ளம், அதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். கொஞ்சம் இன்னைக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம், ஆனால் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ், அதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வேற பார்த்தோம். ஸோ எல்லாமே முக்கியம். சரியா? இப்போ இங்க ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ஸ்கொயர் டிவைடட் பை பை மைக்ரோ ஃபாரடேன்னு சொல்றாங்க. அப்போ மைக்ரோனா என்ன செய்யணும், 10 ஸ்கொயர் டிவைடட் பை பை இன்டூ 10 பவர் மைனஸ் 6 ஃபாரடேன்னு எடுத்து எழுதணும் இல்லையா? ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஸ் கனெக்டட் அக்ராஸ் 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். ஸோ வி ஆர்எம்எஸ் வோல்டேஜ் இருக்குல்ல, அதை வந்து 220ன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் கால்குலேட் த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் IRMS உடைய வேல்யூ என்னவா இருக்கும், அண்ட் ரைட் டவுன் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அது மட்டும் இல்லை, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஈக்குவேஷன் எழுதுன்னு வேற கேட்டிருக்காங்க. அப்பா, இதுக்கு மேலே கேள்வியே இல்லைன்ற அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டாங்க. சரி, இப்போ ஒரு சின்ன விஷயம், நான் அந்த ஃபார்முலா செக்ஷன்ல ஒரு விஷயம் சொல்றேன், எழுதிக்கும். சரியா? இப்போ என்னன்னா, இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்புறம் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்கு.
இப்போ இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு பாரு, எக்ஸ் எல்னு எழுதுவோம். இதுல நீ ஒமேகாவும் எல்லும் மல்டிப்ளை பண்ணா போதும். ஆனா இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த கொஸ்டின்ல கேட்டது, அதுக்கு நீ எக்ஸ் சின்னு எழுதுவ, எல்லுக்கு பதிலாக சின்னு போட்டுப்ப. இங்க வந்து நீ என்ன செய்யறதுன்னா 1 டிவைடட் பை ஒமேகா சின்னு எழுதணும். 1 டிவைடட் பை ஒமேகா சி, இதான் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எங்க படிச்சிருப்போம்னா இந்த ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் 5 மார்க்லலாம் வரும். ஓகேவா? அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா இந்த சம்மை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் நம்மள எக்ஸ்சி தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ நான் எக்ஸ்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன், இந்த ஃபார்முலா எடுத்து எழுத போறேன். சாரி, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். சரியா? இப்போ இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இதோட ஃபார்முலா இப்போ நான் என்ன எழுதி போட்டாங்க, எக்ஸ் சி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஒமேகா சி, விச் இஸ் 1 டிவைடட் பை ஒமேகாவோட இடத்துல 2 பை எஃப் இன்டூ சி. அப்போ 1 டிவைடட் பை 2 இன்டூ 3.14 இன்டூ ஃப்ரீக்வன்சி ஒரு 50 இன்டூ கெப்பாசிட்டன்ஸ் என்ன கொடுத்தாங்க 10 ஸ்கொயர் டிவைடட் பை பையா. அப்போ என்ன செய்யலாம், அதை 100 டிவைடட் பை பை இன்டூ 10 பவர் -6. அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ 3.14 இருக்கா, விச் இஸ் பை. அப்போ பையும் கேன்சல் ஆகிடும். சரியா? வேற இதே மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தனாலே போதும். 2வும் 50யும் இருக்கு. 2வும் 50யும் வந்து நீ மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும், 100 அப்படின்னு மாறிடும். சரியா? அப்ப இங்க பாரு, எக்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை, ஓகே, 100ம் 100ம் வந்து 10 பவர் 4. 10 பவர் 4னா 1 டிவைடட் பை 10 பவர் -2 இருக்கும். அப்போ 10 பவர் +2. அப்போ எக்ஸ் சி உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 100 ஓம்ஸ். ஓகே, எக்ஸ் சி உடைய வேல்யூ நீங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், 100 ஓம்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். ரேதர் வெரி ஈஸி, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ எக்ஸ் சி கண்டுபிடிச்சிட்டல, இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், கொஸ்டின்ல கேட்ட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப பாரு, ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். இப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா IRMS இஸ் ஈக்குவல் டு VRMS டிவைடட் பை XC. அப்ப VRMS கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க, 220. இந்த 220 XC நான் என்ன கண்டுபிடிச்சேன், XC 100. அப்போ இந்த 100ஆல நான் டிவைட் பண்ணணும். அப்ப அப்படி டிவைட் பண்ணா என்ன ஆயிடும், ஆன்சர் 2.2 அப்படின்னு மாறிடும். அப்போ 2.2 ஆம்பியர், அதுதான் வந்து என்னது IRMS உடைய வேல்யூ. யார் சார் அவ்வளவுதானே சம்மு. அப்ப IRMSம் கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட். அண்ட் ரைட் ஆன் த ஈக்குவேஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்னு சொல்லியிருக்காங்க பாரு. நம்மள இங்க வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ரைட் ஆன் த ஈக்குவேஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அந்த வோல்டேஜ் கரண்டோடைய வேல்யூ கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா அதை எப்படி எடுத்து எழுதுறது, இந்த வர அந்த பாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, அதை பாரு, நீ வந்து கரண்ட்டை என்ன பண்ணு, I is equal to IM sin omega t. இந்த ஃபார்மேட்லையும் வோல்டேஜை V equal to VM sin omega t இந்த ஃபார்மேட்லையும் எழுதுன்றாங்க. அப்போ எனக்கு IM உடைய வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போ அந்த IM உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து இங்கே என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அதை பாரு, IM is equal to, ஓகே, VRMS இருக்கு இல்லையா, சாரி மன்னிச்சிரு, IRMS இருக்கு இல்லையா, அதை √2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு IRMS 2.2. அந்த 2.2வை நான் √2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 3.1 1.414. √2க்கு 1.414 போட்டு மல்டிப்ளை பண்ணா 3.1 ஆம்பியர் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி பீக் வோல்டேஜ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா which is 220, அதை √2ஆல மல்டிப்ளை பண்ணா 311 வோல்ட் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். you will get 311. சரியா? இது ரெண்டுத்தையும் எடுத்து இங்க இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா இத பாரு, கரண்ட், அது பேர் என்ன சொன்னாங்க,
ஃபர்ஸ்ட் இதை நான் எப்படி எடுத்து எழுதுறேன், ஈக்குவேஷன் ஆஃப் கரண்ட், ஈக்குவேஷன் ஆஃப் கரண்ட் நான் வந்து இப்போ எப்படி எடுத்து எழுத போறேன் அப்படின்னா, I is equal to இங்க வந்து பீக் கரண்ட் வந்து என்னது 3.1, அதுக்கப்புறம் சைன். சரியா, இப்போ ஒமேகாவுடைய வேல்யூ, ஓகே, நான் வந்து இங்க என்ன செய்யணும், நார்மலா ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒமேகா. ஸோ அதனால ஒமேகாவோட இடத்துல 314 அது கூட வந்து இன்டூ டைம் பீரியடு டி பிளஸ் இது வந்து ஒரு நம்ம இங்க சால்வ் பண்றது ஒரு கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்ல கரண்ட்டுக்கு π/2 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால π/2 மறக்காம இந்த இடத்துல π/2 போடணும், இல்லைன்னா தப்பாயிடும். இதே வந்து ஈக்குவேஷன் ஆஃப் வோல்டேஜ் எடுத்து எழுதும். இப்போ வோல்டேஜுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ V இஸ் ஈக்குவல் டு இங்க நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன 311. அப்புறம் இங்க இந்த இடத்துல கவனமா எழுது, சைனு 314 டி. இந்த இடத்துல ஃபேஸ் டிஃபரன்ஸ் போட வேண்டாம், இங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் வேண்டாம், இங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2 இருக்கணும். ஏன்னா ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்ல ஓகே உங்களுக்கு கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் π/2 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் கரண்ட் வில் லீட் வோல்டேஜ் பை π/2, வோல்டேஜ் வில் லேக் பிஹைண்ட் கரண்ட் பை π/2. அப்போ அதை மென்ஷன் பண்ற மாதிரி எடுத்து எழுதணும். ஏன்னா சார் எல்லாமே கரெக்ட், அந்த 314 மேஜிக் மாதிரி எங்கிருந்து வந்தது அப்படின்னு யாருக்காவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒமேகா வரும். அப்போ ஒமேகாவோட ஃபார்முலா 2πf. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 3.14 இன்டூ ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு 50. ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்து நமக்கு 314 அப்படின்னு ஆயிடும். இப்படிதான் உனக்கு ஒமேகா இங்க 314 வந்துச்சு. அது ஒரு டவுட்டா வச்சுட்டு இருக்காது, அதையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மாசா இன்னைக்கு நம்ம எப்படி கஷ்டப்பட்டு படிச்சோமோ அதே மாதிரி டெய்லி என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டே வா. வேதாந்தூல ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அக்டோபர் மாதம் கண்டக்ட் பண்ண போறாங்கடா. 4th 5th 11th 12th இந்த டேட்ஸ்லாம். இது வந்து பார்த்தோன்னா உனக்கு ஆஃப்லைன்லேயும் இருக்கு, ஆன்லைன்லேயும் இருக்கு. யார் யாரெல்லாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறியோ ப்ளீஸ் எல்லாருமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. நீ நீட்டு ஜேஇ மாதிரி எக்ஸாம்லாம் படிக்க போறேன்னு வச்சுக்கோ. சப்போஸ் நீ ரிப்பீட் பண்ணணும், இல்லை நீ ஏதாவது ரொம்ப லட்சக்கணக்கில் ஃபீஸ்லாம் கட்டி படிக்க முடியாதுன்னா இந்த எக்ஸாமில் சேர்ந்து ஓகேவா, இந்த எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா உனக்கு ஃபீஸ் கன்செஷன், ஃபுல் ஃபீஸ் கன்செஷனில் நீ வந்து வேதாந்தோவில் நீட் கோச்சிங் படிக்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம் தான் இது. அது மட்டும் இல்லை, இதில் டாப்பாக வரவங்களுக்கு லேப்டாப்பு, ஸ்மார்ட் வாட்ச்சு, சிங்கப்பூருக்கு டூரு, இந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அடுத்து முதல்ல ஃபீஸ் இல்லாமல் நீ படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ யார் யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோ. சரியா, இட்ஸ் அ ஃப்ரீ எக்ஸாம், காசுலாம் எதுவும் கட்ட தேவையில்ல. இட்ஸ் அ ஃப்ரீ எக்ஸாம். 30th செப்டம்பர் தான் இதுக்கு லாஸ்ட் டேட். 30ஆம் தேதி செப்டம்பரோட அது முடிஞ்சிடும். சரியா, உங்களுக்கு ரிசல்ட் 1 நவம்பர் வந்துடும். இதை பற்றின டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்கு, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. பாய் பாய் மை டியர் கிட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம பிரசன்ட் சார்னு கமெண்ட் பண்ணு, வீடியோக்கு லைக் பண்ணு, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணு. பாய் பாய்.